வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில தேர்டு T20 மேட்ச் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 T20 2 டீமும் ஒரு ஒரு முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 3வது T20 கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு அமைப்பு ஏற்படலாம். 2வது மேட்ச்சு இந்தியா ரிஸ்காக கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி தான் பேட்டிங் பேஸில் நல்லா இல்லைனாலும் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லைட்டாக ஒரு சான்ஸ் எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. பட் ரொம்ப லோ ஸ்கோர் அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தேர்டு T20 எப்படி இருக்க போகுது, பிச் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி 14 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7, பேட்டிங் செகண்ட் 7 அப்படிங்கிற மாதிரி இங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறது இங்கே பெரிய மேட்ரு இல்லை. ஸோ யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180. இதே டொமஸ்டிக்கில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் 160 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வரும்போது பேட்டிங்க்கு கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். ஸோ இந்த கிரவுண்டில் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஸ்கோர் நிறைய வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 முறை 150 பிலோ அப்படிங்கிறது இருக்குது, 5 முறை 190 எபோவ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கால்குலேட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் வர்றதுக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் டவுன் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்கோர் வர அதிகமான சான்ஸ் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடியது மினிமம் 170 அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ வின் ஆகக்கூடிய டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 180 அப்படிங்கிற ரேஞ்ச் ரீச் ஆகணும். ஸோ அதை தான் வின் பண்ண முடியும். அதுக்கு பிலோவாக இருந்ததுன்னா சேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ அதை பொறுத்து கூட நீங்கள் சின்னதாக கால்குலேட் பண்ணி எந்த மாதிரி ஸ்கோர் பேஸில் டீமை மேக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். இதெல்லாம் பேசிக் தகவல்கள் அப்படிங்கிறது தான். இந்த பிச்சோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும், ஸோ சினாரியோ எப்படி போகலாம், அன்னைக்கான பிச்சு கண்டிஷன் ப்ளஸ் வெதர் கண்டிஷன் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் சேர்த்து வச்சு இது கூட நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நம்ம வீடியோ கொடுக்கல. என்னென்ன விஷயம் நடந்திருந்தது, கிரெடிட் அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் போயிருந்தது, பர்சன்டேஜ் ரீதியாக என்ன விஷயங்கள் நடந்திருந்தது, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சின்னதாக ரீவைண்ட் பண்ணிக்குவோம். ஒரு சில சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ பாண்டியா, சஞ்சு சாம்சன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ், இது ஒரு பேசிக்காக நீங்கள் கிரிக்கெட்டில் நாலேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது அந்த சீசனை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ பாண்டியா வந்து நிறையா நீங்கள் யூடியூபர்ஸ் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களுமே ட்ரீம் டீம் போடுறதுலையோ அல்லது மேட்சை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கணிச்சிருப்பீங்க. மேட்சோட ஸ்டார்டிங் அல்லது ஃபினிஷிங் ஒரு கண்டிப்பாக வின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அது அப்போ வந்து இப்போ சின்னதாக சேஞ்ச் ஆயிருக்கு. சஞ்சு கிட்ட அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. லாஸ்ட் சீரீஸில் வந்து கடைசி மேட்ச் செஞ்சுரி அப்படிங்கிற நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத ஸ்கோர், 2வது மேட்ச் ட்ரீம் டீமே என்ட்ரு ஆகலை. ஒரு கேப்டன் பிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த மேட்ச் எப்படியெல்லாம் அதை அவங்கள யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயந்தான். லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சஞ்சுவை பிக் பண்ணக்கூடாது. நம்ம டீம் ஒரு சில டீம்கள் போட்டிருந்தோம். ஸோ அதில் சஞ்சுவை நம்ம எடுக்கவே இல்லை. காரணம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் கோட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கேப்டன் விசியில் நம்ம ஒருத்தர் ட்ராப் பண்ணுறது பெட்டரான இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த விஷயந்தான். அப்போது இது பேசிக்கான விஷயம். இதை நம்ம எப்படி கிரெடிட்குள்ளே அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாசன் ட்ரீம் டீமை செக் பண்ணுங்கள். கிளாசன், சூரியகுமார் யாதவ் 2 பேருமே உள்ளே வந்திருப்பாங்க. சாரி, கிளாசன், சூரியகுமார் யாதவ், ஆமாம் 2 பேருமே 9 கிரெடிட் பிளேயர்ஸு உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ செகண்ட் மேட்ச்சு பாண்டியா மட்டும் என்ன ஆகலை. இப்போ செகண்ட் மேட்ச் என்னாச்சு, இந்தியா லாஸ் ஆகுது. அப்போ ரொம்ப ஹைப் பிளேயர் பாண்டியா தான். பாண்டியா வந்து உள்ளே வந்திருப்பார். இது மென்ஸ் மேட்சுக்கான ஒரு சினாரியோ. ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமோட ஹைப் பிளேயர் மோஸ்ட்லி ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகாமல் கட் ஆகிற பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோவை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேட்ச்சுக்கு அது அப்படியே மாறி இருக்குது.
இப்போ ஹைப் பிளேயர் அப்படின்னா ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஜென்சனை மிஸ் பண்ணி போகிற மாதிரி வரும். லாஸ்ட் மேட்சோட விசி பிளேயர் இவங்க தான். ஓகேங்களா? கேப்டன் விசியில் ஒருத்தரை கட் பண்ணி போகணும், இப்போ கட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி அமைய சான்சஸ் இருக்கும். இதே போல தான் இந்தியா டீமோட ஹைப் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வின் ஆகிறாங்களா லாஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிற மேட்ச் கான்செப்ட் வச்சுட்டு ஹைப்பாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதிகமாக ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்துங்க. இதை எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டு ஃபஸ்ட் மேட்ச் 2 பிளேயர், செகண்ட் மேட்ச் 1 பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பாசிபிளாக ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். இது பழைய பேசிக்காக கிரெடிட் மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து ஃபில்டர் பண்ணுறது தான். இது எல்லா கிரெடிட்டுக்கும் பொருந்தும். இன்னொரு எக்ஸாம்பிள் விஷயம், ஃபஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க, பட் லாஸு. அதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸே பண்ணலை ஃபஸ்ட்டு மேட்ச். என் பீட்டர் சிமோலான். ஓகேங்களா? ஸோ சவுத் ஆப்பிரிக்கா லாஸ் ஆகுதுன்னா இவங்களை நீங்கள் பிக் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி பிக் பண்ண மாட்டீங்க. லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பிக் பண்ணல அப்படிங்கிறத விட்டுருவீங்க. ஓகே, ரைட். செகண்ட் மேட்ச் ஒரு வேளை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் போடுறீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மஸ்டான பிளேயர்ஸாக உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ இந்த மேட்ச்சுக்கும் இதே தான். இந்த மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுதுன்னா இவங்க தான் இப்போவும் லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பொதுவாக தான் இந்த மேட்ச் ஜென்சன் மாதிரியான பிளேயர்ஸ் கட் ஆகி இந்த பிளேயர்ஸ் மட்டும் உள்ள வந்து டீமை ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவே இந்தியா சைடு போடுறீங்கன்னா இவங்க திரும்பவும் தேவைப்பட மாட்டாங்க. இப்போ ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் மேட்ச் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ட்ரீம் டீமில் ஆவேஸ் கான் இருப்பார். இதே செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் ஆவேஸ் கான் இல்லை. ஸோ லாஸ் ஆயிடுச்சு இந்தியா. ஸோ லோ பிளேயர் உள்ளே வரலை. ஓகே, இது இப்போ புரிஞ்சிருக்கும். வின் ஆகக்கூடிய டீமில் லோ பர்சன்டேஜ் பிளேயரில் ப்ளஸ் லோ கிரெடிட்டாகவும் தான் இருக்க போகிறாங்க. அந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான இடத்த பிடிப்பாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயத்தை பேசிட்டோம். இதுலேயே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ பர்சன்டேஜ் ஹூக்கில் எப்படி உமன்ஸ் மேட்ச்சுக்கு எடுக்கிறீங்களோ அதே போல தான் இதில் இப்போ ஹைப்ரிட் டீமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேறு எங்கேயும் தேட வேண்டியதில்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 50 எபோவ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணிங்கன்னா இப்போவும் ஹைப்பாக இருக்கக்கூடிய டீமு இந்தியா தான். ஸோ இப்போ இந்தியா தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் ரீதியாக சொல்கிறேன் ஒரு விஷயம். பர்சன்டேஜ் ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான பிளேயர்ஸு எடுக்கணும். ஒரு 3 லோ பிக் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஒரு சின்ன எவலேஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்தியா வின் பண்ணுறாங்க அப்படின்னு போடுறீங்கன்னா இதுதான் 11 டாப் பிளேயர்ஸ். இதிலிருந்து 3லிருந்து 4 பிளேயர் ரிமூவ் பண்ணணும். அந்த 3-4 பிளேயரில் இந்தியாவில் ஒரு லோ பிக் அல்லது 2 லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், பவுலிங் பேஸில் திரும்பவும் மேட்ச் மூவ் ஆனால் ஆவேஸ் கான் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதை தவிர்த்து அக்சர் பட்டேல் இருக்காங்க. ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஆவேஸ் கான் மஸ்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று. ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுலர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆவேஸ் கான் அல்லது அக்சர் பட்டேலை உள்ளே கொண்டு வர்ற மாதிரி பார்க்கணும். அதே போல் லாஸ் ஆகக்கூடிய டீம்லேயும் ஒரு லோ பிக் பிளேயர் எடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைப்ரிட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஜென்சன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்தியா டீமில் ஹைப் பிளேயர் யார்? பாண்டியாவா, சூரியகுமார் யாதவா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு பிளேயரை மட்டும். சரிங்களா? அப்புறம் பவுலரில் ஒரு பிளேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சொன்ன லோ பிக் பவுலர் ஒன்று உள்ளே வைக்கணும். இப்படி சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட டீம் அழகாக உட்காரும். ஒரு 2 லோ பிக் கிடச்சிரும். ஸோ ஆப்போனன்ட் டீம்லேயும் ஒரு லோ பிக் பிளேயர் எடுக்கணும். ஸோ ஜென்சன் மஸ்ட் ஆயிடுவாங்க இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருந்தால். அப்போ மற்ற பிளேயர்ஸை யாராவது ஒரு பிளேயர்ஸை லூஸ் பண்ணணும். இது வந்து இப்போது இருக்கிற பர்சன்டேஜ் அமைப்பில் அன் டைமில் சேஞ்ச் ஆகி கிளாசன் டாப் பிக்காக மாறுறாரு, இல்லை கோச்சி டாப் பிக்காக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் மாற்றிக்கிங்க சினாரியோவை. ஓகேங்களா? ஸோ இது 2. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா சைடு அப்படின்னு போடுறோம். இப்போ புரிஞ்சிருக்கும் கிரெடிட் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு. லோ பர்சன்டேஜ் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் எப்படி இன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ அக்சர் பட்டேலுக்கும் ஆவேஸ் கானுக்கும் ஒரு கால்குலேட் பண்ணோம்னா இல்லாத 4 பிளேயர் இந்தியாவில். ஸோ இந்தியா ஜெயிக்கிற மாதிரியே யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். அக்சர் பட்டேல், ஆவேஸ் கான்,
ஸோ இங்கே ரிங்கு சிங் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ரொம்ப ரிஸ்கியாக பேட்டிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்குவோம். வந்து நம்ம டீமோட ஹைப்ரிட் பிளேயர்ஸ் பாண்டியாவா? ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாண்டியா தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பாண்டியாவா இப்போதைக்கு பார்த்தீங்களா, இது மாறும். இப்போ சஞ்சு கூட 47 புள்ளி மச் மோர் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இது செக் பண்ணிக்கணும் ஆன் டைமில். நீங்கள் பாண்டியா வரமாட்டாருன்னு சொன்னீங்க, நான் எடுக்கல, அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. யார் ஹைப்ரிட் பிளேயருங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ரிங்கு சிங்கை நம்ம இன் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் திலக் வர்மாவை மிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லோ அக்சர் பட்டேலை இன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஆல்மோஸ்ட் 2 லோ பிக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மூணாவதாக மொத்தமாக ஒரு 4 பிளேயர் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுலர்ஸை காட்சியை கட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். வருணை எடுத்தால் காட்சி, காட்சியை எடுத்தால் வருண் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க டீமோட ஏதாவது ஒரு லோ பிக் பிளேயரை இன் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர் வரைக்கும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னுமே ஒரு பிளேயரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இந்த இடத்துல இப்போ ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு பொதுவாக அவங்க டீமோட இன்னொரு பவுலர் மகாராஜ் தொடர்ச்சியாக ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே விஷயந்தான் அவங்க டீம்லேயும் ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் இந்தியா டீமில் 1 or 2 பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? வின் ஆகக்கூடிய டீமில் கம்பல்சரி லோ பிக் பிளேயர்ஸ் 1 or 2 பிளேயர்ஸ் வின் ஆவாங்க. லாஸ் ஆக டீம் இருக்கக்கூடிய டீம்லேயும் 1 or 2 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் குரூப்பில். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி கிரெடிட்டில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னா 9ல் சொன்ன மாதிரியே தான் இப்போ 8 கிரெடிட்டில் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து பிளேயர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் 3லிருந்து 4 பிளேயர் வரைக்கும் 4 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கிறது பெட்டர். இப்போ நாம் எடுத்த டீமில் கூட ஒரு சாம்பிள் தான். இதில் 4 பிளேயர் உள்ளே இருக்காங்க, 5 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. மினிமம் 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது சில இடங்களில். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன், ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. 1 2 3 4. ஸோ ஆல்ரவுண்டர், பவுலர், விகே, ஆல்ரவுண்டர் அல்லது ஆல்ரவுண்டர் விகே அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஸோ சின்னதாக ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. ஆன் டைமில் எப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஆல்ரவுண்டர் அல்லது விக்கெட் கீப்பரில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 இடத்த யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ஒன் சைடாக போகுது அப்படின்னா நீங்கள் பாண்டியாவே ஒரு டீமுக்கு லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற சினாரியோவில் யோசிச்சு பாருங்கள். ஸோ லாஸ் ஆகுதுன்னா கட் பண்ணலாங்கிற இடத்துலையும் கூட நம்ம சொன்னோம் ஹைப் பிளேயராக. ஸோ அது சஞ்சுவாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பர்சன்டேஜ் ஸ்டேபிள் ஆகலை. ஸ்டேபிள் ஆனது இப்போவே மாறிடுச்சு பார்த்துக்குங்க. இப்போ 86.47. ஸோ பர்சன்டேஜ் ரீதியாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது சஞ்சுவை கூட அந்த இடத்துல கட் பண்ணலாம். நான் அப்ளேவை கொடுத்த டீமில் சஞ்சுவை கூட மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துக்கு திலக் வர்மாவையோ ஸோ வேறு ஏதாவது ஒரு பிளேயரை நம்ம டீமில் அபிஷேக் சர்மாவை உள்ளே வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு டெமோ டீம் காட்டணும், அதில் அபிஷேக்கை கூட உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இல்லை சஞ்சு புதா திரும்ப கார்த்திக் பாண்டியா உள்ளே வச்சு டீம் மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் பாசிபிலிட்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஆல்ரவுண்டர் அல்லது விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் மெம்பர்ஸ் குரூப்லேயும் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுற மேட்ச்சுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 மேட்ச்களுக்கு மினிமம் 4 மேட்ச்சில் 2-3 மேட்சஸ் சரியாக வரும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. நம்ம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன புரிதல் ஏற்படுற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இவங்க எங்கே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன் இல்லை. கம்பல்சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 ஹை பிக் பிளேயர்ஸில் 1 or 2 பிளேயர்ஸ் ரிமூவ் பண்ணி லோ பிக் பிளேயர்ஸ் வின் பண்ணணும். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் கண்டிப்பாக லோ பிக் பிளேயர்ஸ் வின் பண்ணணும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோமே. ஸோ இப்போ அதே டாப் மோஸ்ட் பிக்குகளை எல்லாத்தையும் பிக் பண்ணிக்கிறோம். ஸோ எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக டீம் இப்படி நம்ம பிக் பண்ண மாட்டோம். ஸோ எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்திருக்கோம். இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுது அப்படின்னா மினிமம் 5 லோ பிக் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், இப்போ மாக்ரோ ஜென்சன் தான் ஹை பிக் பிளேயர் அப்படின்னா அவர் கட் ஆகலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் கட் ஆகிட்டு
ஸோ இந்த 2 பிளேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயர் அப்படின்னா சிமோலோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்தியா பவுலர்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 1-2 பிளேயர்ஸ் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், விசியை கட் பண்ணிட்டோம். ஸோ வருண் இருக்கட்டும். ஸோ ஏசிங் அல்லது பிஸ்னாய் கட் ஆகிட்டு மகாராஜின் ஆகலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 2 லோ பிக்கை அவங்க டீமில் வச்சுட்டோம். இன்னொரு லோ பிக் கூட தேவைப்படும். ஓகேங்களா? ஸ்டப்ஸ் கட் ஆகிட்டு அதுக்கு முன்னாடியே பேட்டிங் வர கூட எய்டன் மாகரத்தில் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஹைப்ரிட் பிளேயர்ஸ் சஞ்சு அப்படின்னா சஞ்சு இருக்கட்டும். ஸோ பாண்டியாவை மிஸ் பண்ணிவிட்டு எனி ஒன் பிளேயர்ஸ், ஸோ அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், ஸோ ஏதாவது ஒரு பிளேயர்ஸை நம்ம இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ இதில் இன்னுமே டிவைட் பண்ணலாம். இப்போ எத்தனை லோ பிக் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர் தான் கொண்டாந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கிளாஸன் எடுத்துகிட்டு ரிக்கில்டன் அப்படின்னு இனிஷியலாகவே முடிச்சு கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி கூட சின்னதாக யோசிச்சு பார்க்கலாம். நான் இந்தியாவோட பேட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி கணக்கு பார்த்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எப்படி இருக்குன்னா க்ளோஸாக போய் தான் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஸோ ரிங்கு சிங், மில்லர், ரிஷாக் ஹெண்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை உள்ளே வைக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு தான். வாய்ஸ் சவுண்டாக கேட்குதா என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டெமோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெமோ டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ண வேணாம், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அதில் 2 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளேயர் தான், இந்த மேட்ச் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா கிரெடிட்டுக்குமே அதே போல் கணக்கு வச்சுக்கோங்க. 8 கிரெடிட்டில் மினிமம் 3-4 பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ 3 பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த டீமில். ஸோ லோ கிரெடிட் பிளேயர்ஸ் எப்போ உள்ள வருவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோ கிரெடிட் பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க. என் பீட்டர், சிமோலானில் கண்டிப்பாக ஒரு பிளேயரையாவது ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.